எங்களுக்கு ரொம்ப ரியலா மாறட்டும் ஏசப்பா. எங்களுடைய சிந்தை எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே பிரசன்னத்திற்கு கீழ்ப்படுத்துகிறோம். எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு இந்த ஹாஃப் அன் ஹவர் ஆண்டவரே உங்க பிரசன்ஸை மட்டும் கான்சியஸா இருக்கிற கிரேஸை நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா உங்க பிரசன்னத்துல தான் ஹீலிங் இருக்கு, உங்க பிரசன்னத்துல தான் சமாதானம் இருக்கு, உங்க பிரசன்ஸ்ல தான் எங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது சப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதிலா இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க இருதயத்துல இருந்து உம்மை பாக்குறோம் ஏசப்பா. த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் லவ், நிபந்தனை இல்லாத அன்புடைய ஒரே ஒரு சோர்ஸ்னா அது நீங்க தான். எங்களை இப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம், நாங்க இருக்கிற வண்ணமா எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம். உங்களை நினைச்சு நாங்க அப்படியே வர்ஷிப் பண்றோம் ஏசப்பா. we give all our worship. நிறைய நேரங்கள் உங்களை வர்ஷிப் பண்றோம்னு சொல்றோம், ஆனா எங்க செயல்களினால எங்கள் நேரத்துல நாங்க கவலைப்படும் போதோ, எங்க வித்தியாசமா எங்க சூழ்நிலைகள்ல நாங்க லாக் ஆகும் போதோ, எங்களை மீறி சூழ்நிலைகளை நாங்க வர்ஷிப் பண்றோம். அதிக நேரம் எதை குறித்து நினைக்கிறோமோ அதைய வர்ஷிப் பண்றோம்னு அர்த்தம் ஏசப்பா. நோயிங்லி ஒரு அன்னோயிங்லி நாங்க அதை செய்கிறோம். இதுக்கு இதை குறித்து என்ன, அதை குறித்து என்ன, இது எப்படி நடக்க போகுது, இதுக்கு என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி நெகட்டிவ் வர்ஷிப் நாங்க நிறைய பண்றோம் ஏசப்பா. வரிங்கிற பேர்ல அது வர்ஷிப்பா போயிட்டு இருக்கு. ஸோ வாட் எவர் வி வர்ஷிப் வி அட்ராக்ட். எதையெல்லாம் ஆராதிக்கிறோமோ, எதை கனம் பண்ணுகிறோமோ அதுதான் எங்க வாழ்க்கையில திரும்ப வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனா இப்போ வி சூஸ் டு வர்ஷிப் யூ லார்ட். உங்க பிரசன்ஸை நாங்க வர்ஷிப் பண்றோம், உங்களை நாங்க வர்ஷிப் பண்றோம். நீங்க எங்க கூட இருக்கிற ரியாலிட்டியை நாங்க ரொம்ப வேல்யூ பண்றோம். அப்பொழுது உமக்குள்ள இருக்கிற பரிபூர்ணம் எல்லாம் எங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கிற நிறைவுல நாங்க வாழ ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அந்த வரி சைக்கிள் எல்லாம் மாற்றப்படுவதாக அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியே எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் அதை எல்லாம் எடுத்து போடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கவலைகள் ஒருவேளை வரலாம் ஆண்டவரே, அதை என்டர்டெயின் பண்ணி அதுலயே ஸ்டே ஆகி இருப்போமானா அது எங்களுக்கே நாங்கள் செய்கிற பெரிய தீமை என்கிற வெளிப்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து விடட்டும் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். we cannot do anything without you. இந்த கவலையிலேருந்து வெளியே வரணும்னா கூட நீங்க தான் எங்களை தூக்கி விடணும்ப்பா. உங்க கான்சியஸ்னஸ்ல நாங்க வரும்போது, உங்களுக்கு நாங்க எஸ் சொல்லும் போது, ஆவியானவரே நீங்க எனக்குள்ள இருந்து காரியங்களை செய்யுங்கன்னு நாங்க சொல்லும் போது, இந்த கவலை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நாங்க வெளியே வந்துடலாம். ஒரே விதமான நெகட்டிவ் தாட்டை மறுபடியும் 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 யோசித்து கொண்டே இருக்கிற அந்த பேட்டர்ன் எல்லாம் அப்படியே பிரேக் ஆகுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். we know we cannot do alone lord, but with you we can do all things. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நான் அறிக்கை செய்கிறேன். எல்லாருமே அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை மீறி அந்த எண்ணங்கள் வருகிறதுனா அது இட் இஸ் அன் ஆப்ரேஷன். திரும்ப திரும்ப வருகிறது. அதுல ஆவியானவர் நமக்கு அந்த பாண்ட்ல இருந்து அப்படியே பிரேக் பண்ணி நம்மளை வெளியே கொண்டு வர முடியும். ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ கேன் பிரேக் த பாண்டேஜஸ். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நுகங்களை முறிக்கிற ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அந்த கவலை சைக்கிள் எல்லாம் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படி ஒரு பேட்டர்ன்ல ஒரு வேலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இப்ப கனெக்ட் ஆவாங்களானா அதுல இருந்து நீங்க தூக்கி எடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. தூக்கி எடுக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட நின்னுட்டு கீழே நின்னுட்டு அவங்க அம்மாட்ட கையை ரெண்டு கையும் தூக்கி நிற்கும் போது எப்படி நிற்கும்? எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர்னு நிற்கும் இல்ல? when we go அம்மாவோட மடிக்கு போகும்போது, அம்மா தோல்ல போகும்போது எவ்ரி திங் இஸ் ஃபைன், எவ்ரி திங் இஸ் ஓகே, எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர்னு அந்த நம்பிக்கையோட கையை தூக்கும் இல்ல? ஸோ அந்த மாதிரி ஏசப்பா
ஐ சரண்டர் மை செல்ஃப். என் வாழ்க்கையை குறித்து இருக்கிற எனக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கலாம். பட் ஆனா இப்பொழுது நான் உங்க பிரசன்ஸ்குள்ள வந்துடுறேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. நீங்க எனக்கு தாயா இருக்கிறீங்க, நீ எனக்கு தகப்பனா இருக்கிறீங்க, எனக்கு எல்லாமா நீங்க இருக்கிறீங்க. ஐ வாண்ட் டு பி ஆன் யோர் பாசம் லார்ட். உங்க மடியில நான் இருக்கணும், உங்க தோள்ல நான் இருக்கணும் இயேசுப்பா. ஐ ஷுட் ஃபீல் தட் எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர். என் இருதயத்தை நீங்க சுகப்படுத்துங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே ப்ரே பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். பாவம் ஆறுதல் தருகிற தெய்வம். எங்களுக்கு வேற எந்த ஆங்கிள் இருந்து எந்த சோர்ஸ்ல இருந்து ஆறுதல் வந்தாலும் அது நிரந்தரமான ஆறுதலா இருக்காது ஆண்டவரே. ஆனா உங்க பிரசன்னத்துல நாங்க ரிசீவ் பண்ணும்போது தட் இஸ் ரியலி ரியலி ஹீலிங் அஸ். எங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் சுகமாக்குகிற பிரசன்னம் அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம் இயேசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாட் எவர் இஸ் த பேர்டன், எந்த விதமான பேர்டனா இருக்குமானாலும், ஒருவேளை வார்த்தையில சொல்ல முடியாத இருதயத்தில் இருக்கிற அந்த கிளேசங்களா இருக்குமானாலும், என் ஆண்டவருக்கு புரிய முடியாத விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நம்புகிறோம் இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வி சரண்டர் ourselves. எங்கள் ரெண்டு கையும் அப்படியே நாங்க உங்ககிட்ட கொடுத்துட்டோம் இசப்பா. யூ ஜஸ்ட் டேக் our லைஃப். எங்களை நீங்க எடுத்து எங்களை சுகப்படுத்தி எங்களை சுத்தப்படுத்தி ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிற பர்பஸ்ல நாங்க ஒவ்வொருவரும் அப்படியே போக எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் அந்த ஆறுதலை உணர்வார்களாக, தேறுதலை உணர்வார்களாக. நாங்கள் தனிமையாய் விடப்பட்டோங்கிற எண்ணத்தை எல்லாம் பிரேக் பண்ணி வெளியில வரட்டும் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ கம் அகேன்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். அப்படியே ஒரு கனமா இருதயத்தை எப்போது வைத்திருக்கிற மாதிரி இருக்கிற அந்த விஷயங்களை வெளியில இருந்து திரும்ப 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 நினைப்பூட்டுகிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மீள முடியாம இருக்கிறவர்களுக்கு நீங்க அற்புதமா அந்த மைண்ட்ல இருக்கிற பாண்டேஜஸ் நீங்க உடைக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீதா ரமாஷா கரபோ ஔரா மாஷாதா லாஹா சித்திரி மீரதா லாக்கரபே ஔரா மாஷாதா லாஹா சித்திரிபி. அந்நிய பாஷையை பெற்றவர்கள் கண்டிப்பா அந்நிய பாஷையில பேசுங்க. இப்ப பேசுங்க. யூ வில் கெட் டிவைன் கம்ஃபர்ட். அப்படியே தெய்வீகத்துல இருந்து ஒரு வருகிற கம்ஃபர்ட் உங்களை நிரப்பும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீத ரமாஷதலா ஔரா மாஷதலே கரைதி ரிமே சிதி ரிமி கரபௌஷதலா கரபௌரத ரிஹதிரிமி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நாங்கள் இருத்தலே எங்களுக்கு பெரிய ஒரு பிளெஸிங் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எங்களை ரொம்ப அதிகமாய் அன்பு கூர்ந்ததுனாலதான் we are alive. இன்னைக்கு நாங்க உயிரோடு இருப்பது உம்முடைய நேசத்தினாலதான் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க லவ் எங்களை ஜெயிச்சதுக்காக நன்றி. எத்தனையோ முறை லைஃப்ல ஆண்டவரே இது போதும் நாங்க நினைக்கும் போதும் எங்களுக்கு பிடிப்பை கொடுத்தது உங்க அன்பேசப்பா. அந்த பிடிப்பு உங்களுக்கு ரொம்ப ரியலா மாறட்டும். அது கவலைன்ற சைக்கிள்ல இருந்து வெளியே வருகிறதுக்கும் அதுவே அர்த்தமாய் மாறட்டும். ரெவலேஷனா மாறட்டும் இசப்பா. எனக்காக ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்காக எனக்கு ஆறுதல் செய்ய என் தகப்பன் இருக்கிறார், எனக்காக தாயின் உள்ளத்தை உடைய தெய்வம் பரிசுத்த ஆவியான உங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். உண்டாகட்டும் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாட் எவர் இஸ் தியர் நீட், எது தேவையா இருக்குமானாலும் அது நீங்க சந்திக்கிறதுக்காக நன்றி. நீங்க போதுமானவர், போதுமானவர், போதுமானவரிலும் அதிகமானவர். ஒரு தேவை உருவாவதற்கு முன்பாகவே அந்த தேவைகளுக்கான எல்லா காரியத்தையும் நீங்க சந்திக்க கூடியவர். உங்களுக்கு நீங்களோட எந்த நீடோ உங்களுக்கு ஷாக் கொடுக்காதே சப்பா. மே இட் பி ஆர் பிசிக்கல் நீட்ஸ். எங்களுக்கு இருக்கிற சுக தேவையா இருக்குமானாலும், பண தேவையா இருக்குமானாலும், ஆறுதல் தேவையா இருக்குமானாலும், எல்லாமே ஆண்டவரே நீங்க கண்டினியூவல் ப்ரொவிஷன் எங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்க பிரசன்ஸ்ல நாங்க அப்படியே திரும்பிட்டு எஸ்ன்னு சொல்லி நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறதா எங்க வேலை ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க அப்பா அப்படின்னு சொல்லி உண்மை கூப்பிடும் போது எங்க ஆறுதல் எங்களுக்குள்ள அப்படியே இறங்குது ஏசப்பா. we can feel your love. உங்க அன்பு ஒவ்வொருத்துடைய இருதயத்தை நிரப்புகிறதுக்காக நன்றி. இந்த தெய்வம் இருக்கும் போது நான் ஏன் இது மாதிரி நெகட்டிவா யோசிக்கணும்? இந்த தெய்வம் இருக்கும் போது நான் ஏன் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கணும் அப்படின்னு அவர்களை மீறி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு பிடிப்பு உண்டாகட்டும். பிடிப்பு உண்டாகட்டும். நீங்க எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்காக சகலவற்றையும் செய்திருக்கிறீங்க. இப்ப இருக்கிற இந்த நீட்ஸ்
நீங்க கண் பார்க்க தெரிகிற நீச்சை நீங்க கொடாதிருப்பது எப்படி? அந்த சூழ்நிலையை பார்த்து கேட்கிற அந்த கேள்விகளை ஆண்டவரே நாங்க பேசுகிறோம்ப்பா. உங்களை குறித்து ஏன் ஆண்டவரே என் லைஃப்ல இப்படி நடக்குதுன்னு கேட்கறத மாற்றி, இப்படிப்பட்ட நல்ல தேவன் எனக்கு இதை மட்டும் எப்படி கொடுக்காம இருப்பார்? இந்த விஷயத்தை மட்டும் எப்படி மாற்றாம இருப்பார்? இந்த சூழ்நிலை மட்டும் எப்படி இல்லைன்னு பதில் சொல்வார்? அப்படி இல்லை, அது பிசாசுடைய பொய் அப்படிங்கிற தெளிவுக்குள்ள ஒவ்வொருவரும் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி. நான் பொய்யை நம்ப போவது இல்லை ஆண்டவரே. ஏதோ பொய்யை நம்பி நம்பி தான் நாங்க கவலைக்குள்ள போகிறோம். ஏதோ பொய்களை நம்பி நம்பி தான் சோர்வுக்குள்ள ஆகிறோம் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை நீங்க வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆறுதலின் தெய்வம் எங்களை ஆட்கொள்ளுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே உங்க ரட்சிப்போட ஸ்டேட்டை நினைச்சு பாருங்க. எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? யூ டிட் கோ ஃபார் சர்ச்ல, அப்படியே நீங்க போய் தேடி 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 கடவுளை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி மனுஷன் அப்படி கடவுளை தேடுகிற அந்த ப்ராசஸ்ல உண்டாகிறது தான் ரிலீஜியன். ஆனா தேவன் நம்மளை தேடி வந்து நம்மளை அப்படியே ஆறுதல் செய்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது தான் ஏன் ரட்சிப்பு. கிறிஸ்தவம் இல்ல, இது கூட மதம் அல்ல, இது ஒரு உறவின் அடிப்படையில கடவுள் உருவாக்கின விஷயம். ஏன் தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ரிலீஜன்ல ஒரு வேலை சிக்கி கொண்டு இருப்போமானதான் நமக்குள்ள வந்து ஐயோ நாம ஏதோ செய்யணும் போல இருக்கு, நாம ஏதோ பண்ணணும் போல இருக்கு, நாம எதையோ குறை வச்சிருக்கோம், நம்ம ஏதோ பொருத்தனை செய்யாம விட்டுருக்கோம், அதனாலதான் எனக்கு இந்த கஷ்டம். இப்படி எல்லாம் மனசுக்குள்ள கில்ட் கான்சியஸோட யாராவது இருக்கிறீங்களான்னா, அஹ், ஒரு மதத்தின் சாயல் உங்களை மீறி எதையோ நம்பி வச்சிருக்கிறீங்க. நம்ம அப்பா அப்படி கிடையாது. எனி குட் திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிம். ஹீ கிரியேட்டட் அஸ். அவர் தான் ரட்சிப்புக்கான திட்டத்தை உருவாக்கினார். அவரே இறங்கி வந்து நம்மளை ரட்சித்தார், ரட்சிப்புக்கான பாதையை உருவாக்கினார். நம்மளையும் அவருக்குள்ள இருக்கிற உறவை சீர்படுத்த அவர் வந்தார். ஸோ எவ்ரி குட் திங் பிகேன் ஃப்ரம் ஹிம். ஸோ நமக்குள்ள இருந்து நாம ஏதோ செய்யணும், நாம ஏதோ செய்யணும், நமக்குள்ள குறை இருக்குங்கிறது பிசாசுடைய பொய், பிசாசுடைய பொய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா தீரா மூஷதலா ஓரா மஷீதிரி. உங்களுக்குள்ள குறை ஒன்றும் இல்லைன்னு ஏசப்பா சொல்றாங்க. ஓகே, உங்களுக்குள்ள ஏதோ குறை இருக்கு, ஏதோ எனக்குள்ள குறை இருக்கு, ஏதோ எனக்குள்ள குறை இருக்கு, இந்த சாண்டிங் மாதிரி சில பேர் நினைக்கிறீங்க. ஆனா காட் சேஸ் உங்களுக்குள்ள குறை ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் நிறைவாக்கின ஏசப்பாவோட ரத்தம். ஏன் தேங்க்யூ ஜீசஸ் இஸ் கிளென்ஸ்ட் அஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். அவருடைய நீதினால் நாங்கள் நிரம்பப்பட்டு இருக்கிறோம். ஸோ எப்படி நடக்கணும், எதை செய்யணுன்றதுக்கான ஞானத்தினால் நம்மளை நிரப்பி நடத்துவார். அதுக்காக நம்ம கில்ட்டிலேயே அப்படியே இருந்து கொண்டு இருக்கணும், இதையே நம்ம யோசித்து கொண்டு இருக்கணும், நம்ம ஏதாவது பண்ணியிருப்போமா, அதனால எப்படி நடக்குமா, இல்லை நான் செஞ்ச பாவமா, இல்லை எங்க பெற்றோர் செஞ்ச பாவமா, எதனால இந்த சூழ்நிலை என் லைஃப்ல, இது மாதிரி கேள்விகளோட இருப்பீர்களானால் இந்த கேள்விகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இல்லாமல் போகட்டும் நான் சொல்றேன். அப்படியே கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் ரிசீவ். இதை குறித்து ஆராய போவது கிடையாது ஆண்டவரே. ஆனால் நீங்க சிலுவையில செய்த காரியம், நீ எங்களுக்காக இறங்கி வந்து மனு உருவெடுத்த ஆண்டவரே, ஒரு குழந்தையா பா ஒரு உமனோட கால்கள் நடுவுல வர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க இறங்கி வந்து எங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணின தெய்வம் ஆண்டவரே. வேற எந்த காரியத்தை எங்ககிட்ட நீங்க எதிர்பார்க்க போறீங்க? அந்த குறைவு மனப்பான்மை, கில்ட் கான்சியஸ், திரும்ப திரும்ப அதையே வந்து அப்படியே பிளாக்கா இருக்கிற மனநிலைகள் எல்லாம் ஃப்ரீ ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் தேவனுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா ஐ ஹாவ் டு லவ் ஹிம் பேக், அவ்வளவுதான். நீங்க எந்த கிரியையும் நீங்க எதிர்பார்ப்பது இல்ல ஆண்டவரே. எதை எதிர்பார்க்கறீங்கன்னா, நீங்க எங்களுக்கு கொடுத்த அன்பை கொண்டு நாங்க உண்மை மறுபடியும் நேசிக்கணும்னு மட்டும் தான் எதிர்பார்க்கறீங்க. அண்ட் யூ ஆர் ஹாப்பி அபவுட் தட் ஆண்டவரே. நாங்க அதை மட்டும் தான் செய்யணும். சொல்லுங்க எசப்பா, வி லவ் யூ லார்ட், உங்களை நேசிக்கிறோம். நீங்க எங்கள் மீது பாராட்டின அன்புக்கு நாங்க அப்படியே அதை வேல்யூ பண்றோம், அதை கொண்டு நாங்கள் உண்மை நேசிக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்கிற உறவை நாங்க பெருசா நினைக்கிறோம். எல்லா மனுஷருக்கு மேல இருக்கிற அன்பை காட்டிலும் உங்க மீத இருக்கிற எங்க நேசம் பெரிது. நாங்க உண்மை நேசிக்கிறோம், உங்களை ஃபர்ஸ்டா வைக்கிறோம். எங்களுடைய முதல் அன்பு நீங்க ஆண்டவரே. எங்களை சுற்றி சந்தோஷங்கள் கொட்டி கிடந்தாலும், எங்கள் உறவுகள் எங்களை கொண்டாடினாலும், இல்ல இல்ல எல்லா மனுஷர்களும் எங்களை கொண்டாடினாலும், இது எல்லாம் நிபந்தனையோட கூடியது ஆண்டவரே. ஆனா நிபந்தனை இல்லாத அன்பு உங்க அன்பு இயேசப்பா. சோ அதனால ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் வெரி ஹாப்பி டு சே ஐ லவ் யூ லார்ட். உங்களை நேசிக்கிறோம் ஏசப்பா, உங்களை நேசிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா ஒவ்வொருத்தரும் அப்படியே விடுதலை ஆகுகிறதுக்காக நன்றி. இந்த உறவில பலப்படுகிற கிருபைகளை நான் ரிலீஸ் பண்றேன். உமக்கும் ஒருத்தருக்கும் உள்ள அந்யோன்யத்தையும் ஐக்கியத்தையும் ஆண்டவரே பெருக பண்ணுகிறதுக்காக நன்றி. எது நடந்தாலும்,
எப்ப எந்த வார்த்தைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேங்கிற போல்ட்னஸ் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. இது எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து விடும். எல்லா பொய்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி விடும் இயேசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் இருதயத்தில் இருக்கிற சகலத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துட்டீங்க. நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் எங்களை குறித்து தெரியும்னு நினைக்கிறோம். எங்க பிள்ளைகள் குறித்து எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம். இந்த சூழ்நிலை இப்படி ஹேண்டில் பண்ணிடலாம், அப்படி ஹேண்டில் பண்ணலாம் நினைக்கிறோம் தெரியும். பட் ஆனா வி ஃபெயில். அது பொய் என்று நாங்கள் இப்போ ஒரு அறிக்கை செய்கிறோம். எங்களை குறித்து எங்களுக்கே ஒண்ணும் தெரியாது ஏசப்பா. வாட் இஸ் மை ரியல் நீட்னு எனக்கு தெரியாது. சில நேரத்துல பாருங்க, வீட்ல நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். பார்த்தா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு வேலை வேலை விளக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க. இதுதான் ரீசன், அதுதான் ரீசன் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா the only thing you will need is ஒரு அக்செப்டன்ஸ். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களான்றத ஏக்கத்துல அதிகமாய் பேசுகிறவர்கள் உண்டு. அதனால ரொம்ப பேசுற, அதிகமா பேசுற, பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா ஏக்கம், என்னை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஏன்னா விளக்கம் கொடுத்து ட்ரை பண்றது மூளை அப்படி செய்யும். ஏ பட் யூ நோ ஒன் திங், அந்த எல்லாவற்றையும் ஹீல் பண்ணுகிறது ஆண்டோட பிரசனம் தான். எசப்பா, யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் அன்புக்காக கெஞ்சி கொண்டு இருக்க வேண்டிய இடத்துல நீங்க என்னை வைக்கல. ஏன்னா உங்க அன்பு என்னை ஆல்ரெடி நிரப்பி இருக்குது. உங்க அன்பு எப்போதும் எனக்கு அவைலபிளா இருக்குது ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க அன்பு என்னை நிரப்பி இருக்காண்டவரே. அதனால ஐல் பி அ கிவர் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதிக வசனப்பினால சில காரியங்களை நான் செஞ்சு முடிச்சிடலாம் நான் ஒருவேளை அறியாமையில நம்பி இருப்பேன். ஆனா அதுல இருந்து நான் விடுதலையாக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லெட் மீ நாட் லூஸ் மை எனர்ஜி லாட். இதுல எனர்ஜி லூஸ் பண்ணி உடம்பு வீக் ஆகி மைண்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஏசப்பா. நீங்க சோர்ஸ். எனக்கு அன்பு தேவைன்னா அது நீங்க தான். எனக்கு பணம் தேவைன்னா நீங்க தான். எனக்கு சுகம் தேவைன்னா நீங்க தான். எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க நீங்க இருக்கும் போது எந்த மனுஷரிடத்துலயும் எதிர்பார்க்காத ஒரு மனநிலையை எங்களுக்கு நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. அந்த ஏரியால எங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங்கை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படி ஒருத்தருக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோட ரியாலிட்டியை கொண்டு வாங்க ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யூ எக்ஸ்பெக்டட் நத்திங் ஃப்ரம் அஸ் டு சேவ் அஸ். எங்களை ரட்சிக்க எந்த காரியத்தை எங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க தேடி வந்து எங்களை ரட்சித்தீங்க ஏசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். அதை மட்டும் நாங்க நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அந்த ரியாலிட்டியில ஒவ்வொருத்தரும் அப்படியே நிரம்பி இருக்கட்டும்ப்பா. சொல்லுங்க ஏசப்பா. ஐ அக்செப்ட் யுவர் லவ். உங்க அன்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என்கிட்ட நான் இதை செஞ்சா நீங்க நேசிப்பீங்க, நான் அதை செஞ்சா நேசிப்பீங்க, நான் வேத வாசிச்சா, நான் அந்நிய பாஷைகளை அதிகமா பேசினா, ஜெபத்துல இருந்தா, இப்படின்னு இந்த மாதிரி மத காரியங்களே கூட எங்களுக்குள்ள கண்டிஷனும் செய்ய வேண்டிய கட்டளைகளா ஒருவேளை எங்களுக்குள்ள மறைத்திருக்குமானா அதை ரிலீஸ் பண்ற இயேசுவ நாமத்தினால. நான் எதையுமே செய்யாதிருக்கும் போதே என்னை தேடி வந்த இந்த அன்பு அப்படி பிரயாசப்படும் போது அன்பின் பிரயாசத்தை எப்படி மறப்பாரு? He will get into the situation and get things done. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வம். அவர் காரியங்களை நமக்காக செய்கிறவர். முன்ன நின்று ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா, ரெஸ்பான்சிபிள் மூத்த அண்ணனா நமக்காக காரியங்களை செய்கிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வி ரிசீவ் யுவர் மினிஸ்ட்ரி. உங்க பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்களுக்குள்ள அந்த ஆறுதல் கொடுக்கறதுக்காக நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த ஒரு மைண்ட்ல ஒரு ஃப்ரீனஸ் வரட்டும் இயேசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். என் காரியமாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு விஷயம்னா அது நீங்க இருக்கிறீங்க. எனக்காக நீங்க அட்வொகேட்டா இருக்கிறீங்க. எனக்காக நீங்க நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. எனக்காக நீங்க பேசுகிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. பரிந்து பேசுகிறவர் நீங்க. என் பிள்ளை அப்படி கிடையாது, அப்படி நினைக்காத நீ மத்தவங்களோட இருதயத்துல உமாலத்தான் பேச முடியும். என்னை குறித்த சரியான புரிதலை ஒருத்தவங்க இருதயத்துல நீங்க தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி ஹர்ட்டோட வந்திருப்பாங்களா, நான் அந்த ஹீலிங்கை நான் ரிலீஸ் பண்றேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்க அவர்களை அப்படியே ஆற்றுகிறதுக்காக நன்றி. வார்த்தை கிடைச்ச பிறகும் அதே பேட்டர்ன்ல இருக்கக்கூடாது. தேங்க்யூ லார்ட் ஃபார் த வேர்ட். எனக்காக நீங்க இருக்கிறீங்க, எனக்காக நீங்க பேசுவீங்க, எனக்காக எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே செய்வீங்க, செய்து முடிச்சிட்டீங்க. நாங்கள் நம்புகிறோம். என் நல்ல தேவன் ஆண்டவரே. என்னை அழைக்கும் போதே பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வாதத்துக்கென்று அழைத்திருக்கிறீங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு எங்களை பெயர் சொல்லி நீங்க அழைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஏசப்பா.
நாங்க எல்லாரும் சொல்லுகிறோம் ஐ எம் பிளெஸ்ட்ன்னு சொல்றோம்ப்பா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. எனக்கு ஆறுதலும் தேறுதலும் உண்டாயிருக்கிறது. என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. என்னைக்கு பண வரவுகள் பல வழிகளில் தொடர்ச்சியாய் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. பண வர வாய்ப்புகள் உண்டாகிறது. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நான் இருக்கிற வண்ணமா என்னை புரிந்து கொள்ளுகிறார்கள். எனக்கு இருக்கிற தேவனுடைய திட்டத்தில் மத்தியில தான் நான் இருக்கிறேன். நான் தொலைந்து போயிட்டேங்கிறது போய், நான் தேவனுடைய சித்தத்தில் மத்தியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் அறிக்கை செய்யுங்க. ஐ எம் த சென்டர் ஆஃப் காட்ஸ் வில். தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துல தான் நான் இருக்கிறேன். அதுல இருந்து ஒருவனும் என்னை எடுக்க முடியாதுன்னு இந்த ஷுவரிட்டி ஒவ்வொருத்தர் நிரப்பட்ட இசப்பா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன், ஒருவனும் அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. யாரும், அது பிசாசா இருந்தாலும் மனுஷங்களா இருந்தாலும் எதுவுமே எடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு இட் இஸ் டன். இட் இஸ் டன். ஐ எம் சோ சேஃப். நான் பத்திரமா இருக்கிறேன் ஆண்டவரே உங்க பிரசன்ஸ்ல. நான் எவ்வளவு செக்யூர்டா இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை மீறி எனக்கு ஒரு தீமை நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு தீமை எனக்கு வர இருக்குமானால் அதை உம்மை சந்தித்து விட்டு தான் என்கிட்ட வர முடியும். உம்மிடத்துல ஒரு தீமையும் நிற்க முடியாது. நீங்க எல்லாவற்றையும் ஜெயித்தவர் ஆண்டவரே. உம்மை மீறி தான் எனக்கு காரியங்கள் வரணும். நீங்க என் கோட்டையா இருக்கிறீங்க, என் துருகமா இருக்கிறீங்க, என் கண்மலையா இருக்கிறீங்க, எனக்கு எல்லாமா நீங்க இருக்கிறீங்க, என்னை சூழ்ந்து இருக்கிறீங்க. என்னை சுற்றி எவ்வளோ பேர் பாளையம் இறங்கினாலும் எனக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி நாங்க நிச்சயித்திருக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. நாங்க ரொம்ப பத்திரமா, என் குடும்பங்கள் பத்திரமா இருக்கிறத பத்திரமான ஃபீலிங் உண்டாகட்டும். ஒருத்தருக்கும் அது நிரப்பட்டும் ஏசப்பா. நீ அப்படி செய்கிறதுக்காக நன்றி. 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 ஐ எம் சோ செக்யூர் லார்ட். ஐ எம் சோ செக்யூர் லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். அப்படியே தேங்க் பண்ணலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்றி, உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை தேடி வந்து ரட்சித்த தெய்வம், எங்களுக்குள்ள நிழலாய் கலந்திருக்கிறவர். எங்களை ஒரு காரியத்திலையும் ஆண்டவரே நாங்கள் தவிக்க விட போறது கிடையாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த அனுபவத்துக்குள்ள ஒருத்தரோட இருதயம் அப்படியே அப்படியே இருக்கட்டும், லாக் ஆகட்டும் ஏசப்பா. அதையே நினைக்க, என்னை ரட்சித்தவர் எல்லாவற்றிலிருந்தும் என்னை ரட்சித்திருக்கிறார். பாவத்திலிருந்து மட்டுமல்ல, ஏழ்மையிலிருந்தும், பலவீனத்திலிருந்தும், நோயிலிருந்தும், எல்லா விதமான சோதனைகளிலிருந்து என்னை ரட்சித்து இருக்கிறாருங்கிற ஒரு ரியாலிட்டி அவர்களுக்கு உண்டாகட்டும். மைண்ட்ல அது பதியட்டும் ஏசப்பா. எங்கள் அன்பான தெய்வம், நாங்க எங்களை தேடி வந்து ரட்சித்த தெய்வம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ரியாலிட்டியில ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா, பிளஸ் பண்றேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். குடும்பம் குடும்பமா இந்த ரியாலிட்டிக்குள்ள ஒருத்தரும் வந்துடட்டும் இசப்பா. குடும்பம் குடும்பமா நம்மை ஆராதிக்கட்டும். இந்த பிரசன்ஸ்ல தான் செக்யூரிட்டிங்கிற அந்த ஒரு நிதானத்தோடு ஒரு ஆண்டவரை ஒரு நாளையும் கழிக்கட்டும் அப்பா. இந்த பிரசன்ஸோட ரியாலிட்டி தான் எங்களுக்கு லைஃப்ல அர்த்தம். அதை சுற்றி அவர்கள் வாழ்க்கை ஓடட்டும் ஆண்டவரே. எங்களை எதை செய்யும் போதும், இங்க வேலையா இருக்கட்டும், இங்க டிராவலா இருக்கட்டும், எங்க வீட்டு வேலைகளா இருக்கட்டும், எங்க பிள்ளைகளை வளர்க்கிற காரியமா இருக்கட்டும், எல்லாம்
உம்மை சுற்றி நடக்கட்டும் ஆண்டவரே. இதுல தேவன் இருக்கிறீர் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியோட அவங்க நடக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எந்த விஷயத்தை குறித்து மலைப்பு அவர்கள் நிரப்பக்கூடாது. உங்க பிரசன்ஸோட ரியாலிட்டி நிரப்பட்டும். இதுலயும் என் தேவன் இருக்கிறார், இதுலயும் ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறாருங்கிற ஒரு ஒரு நேரத்துல அப்படியே ஐக்கியப்பட்டு இருக்கிற கிரேஸ் உண்டாகட்டும்ப்பா. இப்படி செய்து விட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We gave you all the glory, Lord. In Jesus' name, amen. Amen. Bless you all. So God is really filled. இல்ல நம்மள கம்ஃபர்ட்ல நிரப்பி இருக்காரு, ஆறுதல்ல நிரப்பி இருக்காரு. யாரெல்லாம் எஸ் எனக்கு வந்து அப்படி ஒரு வலிக்கு மருத்துவ ஊசி போடுவாங்கல்ல, வலி தெரியாம இருக்க மருத்துவ ஊசி போடுவாங்கல்ல. இட் இஸ் பிசிக்கலா போடுற ஊசி எப்படி இருக்கும்னா அந்த நேரத்துக்கு வலி தெரியாம இருக்கும். ஆனா இப்போ ஆண்டவருக்கு பிரசன்ஸ்ல இருந்து வர ஹீலிங் என்ன பண்ணும்? அஹ் அது வந்து நம்மளே ஏமாற்றிக் கொள்வதில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வலி வந்துரும்னு கிடையாது. இட் இஸ் டெல்ட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். அப்படியே அந்த வலியை இல்லாமல் பண்ணுகிறவர். அது எதனால உண்டாகுனா அவர் இருக்கிற ரியாலிட்டி அப்படியே நமக்கு சொல்ல சொல்ல உண்டாயிடும். அதை நம்ம ஃபீல் பண்ண உண்டாயிரும். சுச்சுவேஷன் அப்படியே அப்படியே இருக்கலாம், ஒருவேளை மாறிக்கிட்டு இருக்குது நமக்கு தெரியாம இருக்கலாம். பட் ஆனா அதோட வலியோட அந்த ஒரு என்ன சொல்றது வீரியம் அது இல்லாமல் பிடுங்கி எறிஞ்ச மாதிரி, பாம்போட பல்ல பிடுங்குற மாதிரி அந்த பெயின் நம்மள டேக் ஓவர் பண்ணாத மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஏன் இஸ் டன் தட். இன்னைக்கு அது மாதிரி நிறைய பேருக்கு பெயினோட ஹூக் எல்லாம் எடுத்து விட்டாச்சு. ஸோ யூல் ஃபீல் சோ குட். இந்த லைஃப் வாழறது ரொம்ப சந்தோஷம், இந்த லைஃப் ரொம்ப நல்லது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மினிஸ்டர் பண்ணார்னா இட் இஸ் டன். ஸோ பிளஸ் யூ ஆல். டேக் கேர். பை பை.